So last class la introduction of Python பத்தி பார்த்தோம். 12th standard computer science in Python unit 2 ல introduction of Python பத்தி பார்த்தோம். So difference between Python and C++ பத்தி பார்த்தோம். சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா Python is a interpreted language அப்படின்னு சொன்னேன். ஸோ interpreted means அப்படி பார்த்தீங்கன்னா வரிமொழி மாற்றி language. ஸோ languages மொழின்னு சொல்லுவோம், வரிமொழி மாற்றி மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்பைலட் லாங்குவேஜ் சொன்னேன். C++ அப்படின்றது கம்பைலட், தொகுப்பு மொழின்னு சொன்னேன். ஸோ நவ் த இது வந்து முன்னாடி கிளாஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ நவ் த கிளாஸ் வில் பி டிஸ்கஸ் இன் invoking Python. Invoking Python. So invoke means what is the mean by invoke அப்படின்னா ஸோ ஒரு பைத்தான் உள்ள ப்ரோக்ராமை எப்படி செயல்பட வைக்கிறது, எப்படி செயலாற்ற வைக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய மெயின் கான்செப்ட். which command used to invoke in the program, which command used to invoke in the program அப்படின்னு சொல்லும்போது ஸோ start the task bar, start all program, Python 3.x ideal. The command used to, the command is selected, or click the Python icon IDLE. Click the Python icon IDLE icon is clicked. So first one command is used, start all program Python 3.x IDLE, or click on the Python icon IDLE. So now the Python IDLE window appear on the screen. Python IDLE window appear on the screen. So how to based on the window அப்படினு பாத்தீங்கன்னா so Python 3.72L shell window and title bar. So another one is a menu bar, file, edit, shell, debug, window, help. It's also menu bar. So which is a Python prompt அப்படின்னு சொல்றேன். எதை வந்து Python prompt சொல்றேன்? ஸோ Python prompt உடைய பர்பஸ் என்ன? Python prompt பர்பஸ் அப்படின்போது ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன பண்றோம், டைரக்டாவே என்ன பண்றோம், கால் பண்ண வைக்கிறோம். ஸோ கால் பண்றதுன்னா ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்கிறோம். ஸோ அதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த ட்ரிபிள் கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸோடைய மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா Python prompt. ஸோ ஒரு விண்டோ பைத்தான் ஷெல் ஆப்ரேட்டர் இந்த விண்டோஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி உனக்கு அப்பியர் ஆகும்னா இந்த மாதிரி எம்டியாக உனக்கு அப்பியர் ஆகும். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டான இருக்கும். ஸோ அந்த பைத்தான் ப்ராம்ப்ட் சிம்பிள்ஸோட உனக்கு அப்பியர் ஆகிருக்கும். அது ஒரு நியூஸை ஆல்ரெடி நான் பண்ணுறேன், கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி விண்டோ கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு நியூ பிளாங்க் பைத்தான் ஷெல் விண்டோ கொண்டு வரணும்னா விச் வேஸ், என்ன வே, வாட் இஸ் அப்படின் போது ஃபைல் என்ற மெனு பாருக்கு போயிட்டு ஸோ ஃபைல் என்ற மெனு பாருக்கு போயிட்டு அதில் ஃபைல் நியூ ஃபைல் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் என், ஃபைல் நியூ ஃபைல் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் என் அப்படின்னு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணணும். ஒன்று கமாண்ட் என்ன பண்ணுற, செலக்ட் பண்ணுற, ஆர் கமாண்ட் என்ன பண்ணுற, கிளிக் பண்ணுற. ஸோ ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணுற. இதை கிளிக் பண்ணோடனே ஆர் செலக்ட் பண்ணோடனே அன்டைட்டில் பிளாங்க் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்று அப்படின்னு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அன்டைட்டில்டு பிளாங்க் ஸ்கிரிப்ட் எடிட்டர்னு சொல்லி உனக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாலோயிங் த கோடிங்ஸ். இந்த விண்டோ வந்து அப்பியர் ஆனோடனே இந்த மாதிரி உனக்கு ப்ராம்ப்ட் மாதிரி உனக்கு எம்டி விண்டோ கிடைக்கும். இந்த எம்டி விண்டோ இதை மாதிரி உனக்கு இருக்கும். எம்டி விண்டோன்றது உனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நவ் த விண்டோஸ் ரைட் எ ப்ரோக்ராம், சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ what is the mean by different between, what is the mean by different between interpreter and the compiler? So compiler means translate source program into object program. This is called compiler. Translate data source program into object program சொல்லி சொன்னேன். So what is it is called compiler. Interpreter means அப்படினு பாத்தீங்கன்னா interpreter உடைய பர்பஸ் என்ன, வரிமொழி மாற்றி, வரிமொழி மாற்றி மொழின்னு சொல்லுவோம், அது தொகுப்பு மொழின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போதுனா நம்ம டேட்டா டைப்பை நான் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். வாட் ஆர் த வேரியபிள் டிக்ளேர், என்னென்ன வேரியபிள் என்னென்ன வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிருக்கணும் அத்தனை வேரியபிளுக்கும் நான் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ டேட்டா டைப்பை பயன்படுத்தாத ஒரு லாங்குவேஜ் எது பார்த்தீங்கன்னா பைத்தான், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவோம். இதை சப்போர்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன இருக்கிறதோ கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், பாலிமர்பிசம், இன்கிரிடன்சி, தென் data hiding, data abstraction is also C++ OOPS concept.
then it's accept எப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் ஒன்று இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ல அக்செப்ட் பண்ணக்கூடிய இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு எம்டி விண்டோ அப்பியர் ஆகும். அந்த விண்டோல போயிட்டு என்ன பண்ற, ப்ரோக்ராமை ரைட் பண்றேன். ஸோ டிஃபால்ட்டாவே உனக்கு இந்த ப்ராம்ப்ட் இருக்கும். அப்ப printf அப்படின்னு ஒரு என்ன பண்றீங்க, print அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற. ஸோ what is it mean by print function அப்படின் போது நம்ம மானிட்டருக்கு கீபோர்டு மூலமா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வாங்கிட்டு போயிட்டு மானிட்டர் என்ன பண்ணும், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக தான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் printf. ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இன்டர்பிரட்டர் இஸ் ஒரு சாதாரண ஒரு கால்குலேட்டர் கூட சொல்லலாம். இன்டர்பிரேஷன்ன்றதுன்னு ஒரு கால்குலேட்டர் கூட சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இன்டர்பிரிட்டர் அப்படின்றது பைத்தான் ப்ரோக்ராமில் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இதில் பிரிண்டர் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அகைன் என்ன பண்ணலாம், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு சார் இந்த ப்ரோக்ராம் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, விச் இஸ் அவுட்புட் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ இது எப்படி சார் ரன் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்து முடிச்ச உடனே இதை ஃபைல் ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும், சேமிக்கணும். ஃபைலை ப்ராப்பரா சேமிப்பதற்கான வழிமுறை என்ன பார்த்தீங்கன்னா இதுல ஃபைல் சேவ் ஆர் Ctrl+S, ஃபைல் சேவ் ஆர் Ctrl+S அப்படின்னு ஒரு கமாண்டை ஆர் என்ன பண்ற ஷார்ட்கட் கீ பிரஸ் பண்ணா உனக்கு என்ன டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும் பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அப்போ ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணி முடிச்சிருக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சோடனே அந்த ஃபைல் என்ன பண்றேன், சேவ் பண்ணணும். அப்போ ஃபைல் என்ற மெனு பார்ல போயிட்டு சேவ்னு கொடுத்தனா Ctrl+S பிரஸ் பண்ணனா சேவ் அஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் உனக்கு ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். சேவ் அஸ் அப்படி டயலாக் பாக்ஸ் உனக்கு ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். அப்பியர் ஆன உடனே அந்த டயலாக் பாக்ஸ்ல போயிட்டு நீ என்ன பண்ற, ஃபைல் நேம் என்ட்ரி பண்ற. ஃபைல் நேம் என்ட்ரி பண்ணோடனே அது என்ன நேம்ல வந்து டிஃபால்ட்டா உனக்கு ஸ்டோர் ஆயிடும்னா .py. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் example1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமுடைய நேம் கொடுக்குறோன்னா அதுல .py அப்படின்ற ஒரு நேம் என்ன பண்ணும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். கொடுக்க தவிரனா டிஃபால்ட்டாவே ஸ்டோர் ஆயிடும். ஸோ என்னன்னு பேர் ஆயிடும், example1 ப்ரோக்ராம் example1.py என்ற நேம்ல இந்த என்ன இருக்கும் உனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப example1py அப்படின்ற நேம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ சார் ஹவு டு ரைட் த ப்ரோக்ராம் சார், ஒரு ப்ரோக்ராம் ஒரே ஒரு லைன் எழுதிருக்கீங்க, ஹவு டு ரன் த ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டா ஸோ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா ரன் ப்ரோக்ராம் சொல்லி டைட்டில் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல மெனு பார்ல போயிட்டு ரன் மாடிலி அப்படி இல்லைன்னா கீபோர்டில் போயிட்டு என்ன பண்ற F5 பிரஸ் பண்ற, கீபோர்டில் போயிட்டு என்ன பண்ற F5 பிரஸ் பண்ற. சரிங்களா? மறுபடியும் பாருங்க, ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி முடிச்ச உடனே என்ன கொடுக்குறீங்க, பிரிண்ட்டுக்குள்ள வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரே ஒரு லைன் மட்டும் தான் ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். அதுவும் எப்படி கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். கொடுத்து முடிச்ச உடனே சேவ் பண்ணி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுனா ரன் மாடிலி ஆர் Ctrl+F5 அப்படின்னு பிரஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன இருக்கும் ஸ்கிரீன்ல வெல்கம் டு, நீ எப்படி டைப் பண்ணியோ எந்த கேஸ்ல டைப் பண்ணியோ வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி உனக்கு அப்பியர் ஆகும். சரிங்களா? ஸோ அகைன் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ப்ராம்ப்ட் பைத்தான் ப்ரோக்ராம் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி x = 10 வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் செப்பரேட் பண்ணல. x = 10, y = 20, z இந்த இடத்துல என்ன பண்றேன் x + y, x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ எனக்கு ஆட் பண்ணி சொல்லணும். ஒரு சாதாரண சிம்பிள் கால்குலேட்டர். ஸோ அதுதான் இன்டராக்டிவ் மோட் அப்படின்றத ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் கூட சொல்லி அழைக்கலாம். ஸோ இன்டராக்டிவ் மோட் இஸ் ஆல்சோ கால்ட் சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இது இன்டராக்டிவ் மோட்ல செயல்படக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். தென் x + y அப்படிங்கும்போது x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஆட் பண்ணி என்ன பண்ண போறேன், நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துறேன். அப்போ பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தும் போது என்னன்னு கொடுப்பேன், பிரிண்டபிள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி the sum of z அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணோடனே
ஆட்டோமேட்டிக்கா நான் ரன் பண்ணணும் ப்ரோக்ராமை ப்ராப்பரா சேவ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைல் சேவ் ஆர் கண்ட்ரோல் பிளஸ் எஸ் save as dialog box appear on the screen then enter the file name with the extension நீ என்ன ஃபைல் நேம் கொடுக்குறியோ அந்த ஃபைல்ல கூட .py என்ற பேர்ல ஸ்டோர் ஆயிடும் அப்படி சப்போஸ் நீ கொடுக்க தவறிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் .py என்ற நேம்ல ஸ்டோர் ஆயிடும் ஏனா save as டைப் கீழ இருக்கும் பைதான் ஸ்கிரிப்ட்ல ஒண்ணு என்ன இருக்கும் நம்ம ஃபைனலா என்ன பண்றோம் சேவ் அப்படின ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த பைதான் ஸ்கிரிப்ட் என்ன ஆகப்பட்டது ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய நேம்ல ஸ்டோர் பண்ணிடும் சோ தென் ரன் பண்றதுக்கு இந்த ப்ரோகிராமை ரன் பண்றதுக்கு ரன் அப்படின்ற ஒரு மெனு பார்ல போய்ட்டு ரன் மாடல்னு பிரஸ் பண்ணு செலக்ட் பண்ணு அப்படினா கீபோர்ட்ல போய்ட்டு F5 ன்னு ஒரு கீ பிரஸ் பண்ணனும் F5 கீ பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா the sum is இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா the sum is z அப்படினு சொல்லி z இந்த இடத்துல என்ன இருக்கும் 30 அப்ப ஈக்குவல் the sum is 30 அப்படினு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும் so it is also simple calculator programs so இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம எளிமையான ப்ரோகிராம் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம் இதுக்காக தான் பயன்படுத்தக்கூடியது லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருப்பேன் so ப்ரோகிராமை ரிட்டர்ன் பண்றதுக்கு two ways சொன்னேன் one way பார்த்தனா இன்டராக்டிவ் மோட் another one ஸ்கிரிப்ட் மோட் சொன்னேன் அப்ப இன்டராக்டிவ் மோட் பத்தி சிம்பிளா சொல்லிருக்கேன் இதுல ஸ்கிரிப்ட் மோட பயன்படுத்தி எப்படி ப்ரோகிராமை கிரியேட் பண்றாங்க ஸ்கிரிப்ட் மோட பயன்படுத்தி எப்படி ப்ரோகிராமை கிரியேட் பண்றாங்க சோ அதோட பர்பஸ் என்ன அப்ப what is the purpose of script mode அப்படினு क्वेश्चन கேட்டாங்கன்னா அப்ப create a script in python அப்ப அந்த ஸ்கிரிப்ட் மோட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்ப ஸ்கிரிப்ட் அப்படின்றதுக்கு the script is a text file in python statement அப்ப ஒரு ஸ்கிரிப்டா நம்ம ரெடி பண்றோம் நிறைய என்ன பண்ணுவோம் ஃபைல் வந்து நிறைய இருந்துச்சுனா தனித்தனி டாக நம்ம பிரிச்சு வச்சிருப்போம் சோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டா இப்போ இது ஒரு ப்ரோகிராம் சோ அந்த மாதிரி தனித்தனி பிரிச்சு காமிக்கும்போது ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அந்த மாதிரி பிரிக்க கூடியதான் then the script mode text editor பயன்படுத்தும்போது once script is created it can be executed again ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கிரிப்ட் மோட்ல பயன்படுத்தி ப்ரோகிராமை ரைட் பண்ணிட்டோம்னா மீண்டும் என்ன பண்ண தேவையில்ல திரும்ப நம்ம ரைட் பண்ண தேவையில்ல ஒரு முறை நம்ம எழுதிட்டோம்னா ப்ரோகிராமை ஸ்கிரிப்ட் மோட்ல மீண்டும் என்ன பண்ண தேவையில்ல ரைட் பண்ண தேவையில்ல so without retype so another one the script are editable நம்ம எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம் அந்த ப்ரோகிராமை எடிட் பண்ணிக்க முடியும் so when you time the script are editable எப்பொழுது வேணாலும் என்ன பண்ணலாம் அந்த பைதான் ப்ரோகிராம் சொல்லக்கூடியதை நம்ம எடிட் பண்ண முடியும் it's also எல்லாமே invoking the python programs so ஒரு ப்ரோகிராம் பைத்தான்ல எப்படி ப்ரோகிராமை ரைட் கிரியேட் பண்றது ப்ரோகிராம்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி பண்றது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படி இத பத்தி எக்ஸிக்யூட் பண்ணேன் சோ லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தனா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைத்தான் பத்தி போட்டுருந்தேன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தனா how to create a python programs it is very simple ஏனா C++ கம்பேர் பண்ணும்போது அதுல நிறைய டேட்டா டைப் இருக்கும் ஏன் சார் அப்படினு கேட்டீங்கன்னா நிறைய டேட்டா டைப் இருக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் டேட்டா டைப் எந்த டேட்டா டைப் கொடுத்தா என்ன பைட் வரும்னு அலோகேட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் இருக்குன்னு வெச்சுக்கோ அப்ப டபுள் என்ன பண்ணுவோம் 8 பைட்ல 10 பைட்ல கொடுப்போம் சோ அப்ப 10 பைட் பேஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணும் அப்ப இந்த மாதிரி கன்ஃபியூஸே இல்ல அதுக்கு தான் பைத்தான் so data types not recorded in python programming language C++ language data type is a record when you type சொன்னா declare a variable ஒரு வேரியபிள் அறிவிக்கும் பொழுது டேட்டா டைப் நம்ம கொடுப்போம் எதுல C++ல ஆனா பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம டேட்டா டைப்பே கொடுக்க மாட்டோம் என்னன்னு சொல்லி நம்ம பண்ணணும் அறிவிக்க முடியாது அறிவிக்க மாட்டேன் தேவையில்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேவா அதுக்காக சொல்லக்கூடியதான் அப்ப நிறைய மோஸ்ட்லி மெனி மோர் பாப்புலர்ஸ் எல்லாமே பைத்தான் லாங்குவேஜ் தான் லைக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது உனக்கு ஷார்ட்டாவே முடியுது அதுதான் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் இன் லாங்குவேஜ் இஸ் பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் print statement so which command which function used to input state then output so எப்படி வந்து input கொடுப்பது output வாங்குவது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்